My dear students, this is class 12 math, chapter 9, exercise 9.9, question number 2 பார்க்க போகிறோம். Find by integration the volume of the solid generated by revolving about the x-axis. The region enclosed by y equal to e power minus 2x. அப்போ y square equal to, இந்த y square தான் தேவை. என்ன வால்யூம்னு வரும்போது நமக்கு y square தேவைப்படும். ஸோ e power minus 2x அதுக்கு power 2. அப்போது பவர் வந்ததுன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்போ இ பவர் மைனஸ் 4xன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ நான் ரஃப்லி இந்த y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2xக்கான கர்வை நான் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிவால்விங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சமவ் இது போல் கிடைக்கும் நமக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் மேலே ரொட்டேட் பண்ணுறதுனால இது போல் ரொட்டேட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இந்த ஏரியா தான் நம்ம எது மேலே ரொட்டேட் பண்ண போகிறோம்? எக்ஸ் ஆக்சிஸ் மேலே ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வால்யூம் என்ன, இதுதான் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ வால்யூம் v இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒரு பை, அப்பர் லிமிட் லோவர் லிமிட். இங்கே பார்த்தீங்கன்னா 0லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 வரைக்கும் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 1 வரைக்கும். ஸோ 0 to 1 y ஸ்கொயர் dx. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பை வேல்யூ 0 to 1 y ஸ்கொயர் என்ன பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன், இ பவர் மைனஸ் 4x dx. ஓகே, ஸோ பை அப்படியே இருக்கட்டும். இப்போது இ பவர் எக்ஸினுடைய இன்டகரேஷன் பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் தான், இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி நம்ம 11th படித்தது. பட் இங்கே கோஎஃபிஷியன்ட்னு ஒன்று வந்ததுன்னா என்ன ஆகுனா அதையும் நம்ம கீழே போடணும். ஸோ நல்லா கவனிங்க, இ பவர் மைனஸ் 4x கீழே ஒரு -4, அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அது நம்ம டினாமினேட்டரில் போட்டே ஆகணும். ஓகேவா? அப்புறம் லோவர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த மைனஸை வந்து நான் வெளியே எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்போ மைனஸ் 1/4 பைன்னு எழுதிக்கலாமா? அப்போ மீதி உள்ள என்ன நிற்குது? இ பவர் மைனஸ் 4x லோவர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பை கூட மேலே எடுத்துக்கிறேன், அதாவது 1 into பை தான். அப்போ மைனஸ் π/4 உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 1 கொடுக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா இ பவர் -4. அடுத்து நம்ம லோவர் லிமிட் கொடுக்கும்போது 0 கொடுத்தோம்னா எக்ஸோட பிளேஸில் இ பவர் 0 வரும். இ பவர் 0னுடைய வேல்யூ என்ன? 1. கரெக்டாக? ஸோ மைனஸ் π/4 இ பவர் -4 -1. இப்போ மறுபடியும் நான் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனேன்னா என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ π/4 1 ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும். மைனஸ் இ பவர் -4 கியூபிக் யூனிட்ஸ். என்ன வால்யூம் இல்லையா? ஸோ நீங்கள் இப்படியே விட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.